ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வருக 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 என்று வரவேற்பது உங்கள் ரகரி. ஸோ இந்த புத்தாண்டுக்கான முதல் ஆடியோ வரதுக்கு ஏண்டா இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தனுஷ்கோடி என்ன பச்சையாக கேட்கறது எனக்கு நல்லா தெரியும். அதற்கெல்லாம் முன்னாடி நான் கொஞ்சம் தயாராக வேண்டியதாக இருந்ததுன்றத விட என்னன்னு பார்த்தேன்னா ஒர்க் ஷெடியூலுக்கு நடுவில் கரெக்டான டைம் ஒதுக்கி இதை ஒரு டெடிகேட்டிவாக பண்ண முடியல. ஆல்ரெடி ஒரு ஆடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சுருந்தேன், பொய் வாழ்வாசாங்களாம். ஸோ அது போடலாமா வேண்டாமா, அது ஜனவரி 1ஆம் தேதியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது போடுறதுக்கான மைண்ட் செட் வராதனால விட்டு வச்சு விட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ உங்களெல்லாம் மீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆன உடனே மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஆகிவிட்டது. ஸோ அதனால நெருடல் அதை வருடலாக தடவி விட்டுட்டு இந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ள போயிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எப்படியாவது ரகரியோட ஜனவரி 2024 வருடத்திலே முதல் ஆடியோ உங்களுக்காக எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கான ஆடியோ எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒருத்தரை மீட் பண்ணி ஒரு நிறைய பிலாசபி சொன்னாரு. அந்த பிலாசபில இருந்து நான் பொறுக்கின சில விஷயங்களை உங்ககிட்ட பொறுக்கிட்டு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ ஹலோ எவ்ரிபடி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிலாசபி பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் நம்மளோட சேனலுக்கு கூட்டணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் டைம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அந்த பிஸி மேன் நிறைய தடவை கேட்டாப்புல, தம்பி ஏதோ ஆடி கொடுக்கணும்னு நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. கவலைப்படாதீங்க, உங்களை ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இந்த 2025 வரத்துக்குள்ள ரகரி ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரோட தயவுலையும் நம்ம 2024 காலை வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிலாசபி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்குறது. அதை பத்தி தான் ஒரு பிலாசபி அவர் என்கிட்ட சொன்னாரு. பாக்குறதுல என்ன ப்ரோ பிலாசபி? பாக்குறதுனாலே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அதில் என்ன பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம்ல. ஸோ ஒரு வாக்கியம் சொன்னார். இந்த வாக்கியத்தை உங்களால டீகோட் பண்ண முடியுதான்னு ஒரு 2 minutes யோசிச்சு பாருங்க. ஸோ மரத்தை மறைத்தது மாமர யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தால் மறைந்தது மாமரை யானை. சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. சோ மரத்தை மறைத்தது மாமரை யானை. ஒரு யானை நிக்குது, மரம் மறையுது. ஆனா மரத்தால் மறைந்தது மாமரை யானை. அப்போ ஒரு யானை மரம் இருக்கிறதுனால ஒரு யானையே மறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த மரம் யானையை விட பெருசா இருக்குமா? யானையை விட பெருசா இருக்க மரம் ஏதாவது இருக்கா? யானையே மறைகிற அளவுக்கு ஒரு மரம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பிலாசபி நான் கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அவர் சொன்ன பல விஷயங்கள் எனக்கு புரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புரிச்சு போச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ மரத்தை மறைத்தது மாமர யானை. ஒரு மாமத யானை, ஒரு மாமத யானை, ஒரு மதம் கொண்ட யானை ஒரு மரத்தையே மறைச்சுக்கிட்டு நிக்குது. ஒரு யானை நிக்குது, பின்னாடி இருக்க மரம் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு வேடன் போறான், அந்த வேடனுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. ஆனா அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாமத யானை தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஒரு யானை பின்னாடி இருக்க மரத்தையே மறைச்சுக்கிட்டு நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சூப்பர், குட் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம், அப்போ இன்னொன்னு வருது இல்ல, மரத்தால் மறைந்தது மாமர யானை அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்ன மரத்தால் மறைந்தது மாமர யானை? ஒரு மரம் இன்னொரு மரம் முன்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு யானை என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அது ஒன்றும் பண்ணல. ஒரு யானை மரத்தை மறைச்சு நிக்குது. ஆனா இங்க இந்த இடத்துல ஆப்போசிட்ல சப்ஜெக்ட் 2 பேரும் வச்சுப்போம். ஒருத்த வேட, இன்னொருத்த தச்சன்னா இந்த கார்பெண்டர் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல அவங்க. வேடங்கண்ணுக்கு பின்னாடி இருக்க மரம் தெரியாது, முன்னாடி இருக்க யானை மட்டும்தான் தெரியும். ஆனா அதுவே அந்த தச்சங்கண்ணுக்கு முன்னாடி இருக்க யானையை விட பின்னாடி இருக்க மரம் தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வேடனுக்கு சோறு அந்த யானை தான், தச்சனுக்கு சோறு அந்த மரம் தான் அப்படின்றதான் ஒரு அழகான ஒரு தமிழ் வாக்கியத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தால் மறைந்தது மாமத யானை.
ஸோ இந்த வாக்கியத்தை கேட்டு நான் புல்லரிச்சு போய் நின்றிருந்தது அந்த சமயத்துல அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். ஸோ நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் கண்ணுக்கு தெரியும். நம்ம நல்லதை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு எப்பவே நல்லது தாங்க நடக்கும், அப்பப்போ எனக்கு கெட்டது நடக்கும், அடுத்தே ஒரு நல்லது நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அதுக்குண்டான பாசிட்டிவிட்டியில கண்டிப்பா நல்லது நடக்கும். என் வாழ்க்கையெல்லாம் எதுவும் நல்லது நடந்ததே இல்லைங்க, என் வாழ்க்கையிலாவது நல்லது எப்பயாவது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்றதுதான் அவர் சொல்லியிருக்காரு போல. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆமாங்க, நமக்கு இது வேணும்னு நம்ம நினைச்சா அது நமக்கு யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ஆனா அதெல்லாம் எனக்கு கிடைக்காதுப்பா, நான்லாம் நினைச்சேன்னா வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிட்டேன்னா என்னால என்னைக்குமே வாங்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப நாளா இந்த ஃபாசில்ல நியூட்ரான்னு ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ ஃபாசில் வாட்ச் வாங்கணும். எனக்கு இந்த கிளாசிக்ல கோல்டன் ஃப்ரேம்ல நடுவில் பிளாக் டைல்ல இருக்க வாட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது சின்ன வயசுல ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு தடவை ஒரு வாட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா சரவணா சிஸ்டர் 125 ரூபாய்க்கு ஒரு வாட்ச். ஸோ அதில் வாட்சின்னு கூட எழுதியிருக்கோம். பட் அந்த வாட்சோட டிசைன் என் கண்ணில் அப்படி நின்றுட்டு இருந்தது. ஸோ பெரிய டயல்ல நடுவில் ஒரு கிளாசிக் பிளாக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வெளியே ஒரு அவுட் ஃப்ரேம். ஸோ டயல் உள்ள பிளாக் கலர்ல இருந்தது, வெளியே ஃபுல்லா அந்த அவுட்லுக் கோல்டன் கலர்ல அந்த அனலாகோட சிம்பிள்ஸ் இது எல்லாமே கோல்டன்ல இருக்கும். ஸோ லுக்கு பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்ச் திருப்பி வாங்கணும். அந்த வாட்ச் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. 125 ரூபாய்க்கு மிஸ் ஆகி பல வருஷமா எனக்கு அந்த மாதிரி வாட்ச் நிறைய வாட்ச் யூஸ் பண்ணாலுமே என்னோட கிரேஸ் என்னன்னா அந்த பிளாக் டயல் உள்ள இருக்கக்கூடிய வாட்ச், மேல சுத்தி கோல்டன் கலர்ல பெரிய வாட்ச். ஓகேங்களா? இந்த சின்னதா ஒரு தம்மா தொண்டை டைட்டன் அந்த மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் பெரிய வாட்ச். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாட்சோட கிளாசிக் லுக் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கேஷியோ கம்பெனில அந்த லுக்கு கிடைச்சது. அப்புறம் நியூட்ரா ஒரு கம்பெனில ஒரு லுக் கிடைச்சது. நாவி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில அதே டயல் லுக் கிடைச்சது. பட் இது எதுவுமே மைண்டுக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகல. ஸோ என்னோட தேடுதல் பயணம் மேற்கொண்டுதே இருந்ததுன்ற மாதிரி நானும் எங்களோட டீமும் சேர்ந்து இந்த மாதிரி வாட்சை தேடிக்கிட்டே இருந்தப்போ கடைசியா என்னோட மனசுக்கு பிடிச்ச அந்த எக்ஸாக்ட் லுக், அந்த எக்ஸாக்ட் உருவத்துல ஒரு வாட்ச் பார்த்தேன். எதுல பாத்தீங்கன்னா ஃபாசில் கம்பெனில ஒரு வாட்ச் பார்த்தேன். ஃபாசில் நியூட்ரால பார்த்தப்போ அந்த வாட்சோட பிரைஸை பார்த்து ஆடி போயிட்டேன். 11,000 சம்திங் ஏதோ இருந்தது. பட் அந்த வாட்சோட கிரேஸ் என்னை விட்டு போகவே இல்லை. அந்த வாட்ச் வேணும்டா மனசு பிராண்டிக்கிட்டே இருந்தது. தினமும் காலையில் எழுந்தா அந்த வாட்ச் கிடைக்காது நமக்கு. அதாவது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மரத்தில் மறைந்தது மாமர யானை இல்ல, மரத்தால் மறைந்தது மாமர யானை இல்ல. மரத்தில் மறைந்தது மாமர யானை, ஒரு யானை எப்படி மறைஞ்சதோ அந்த மாதிரி ஃபாசில் வாட்சை உன்னால வாங்க முடியாது. ஏன்னா அது காஸ்ட்லி. இது ஒரு பிளாக் வாட்ச், அந்த உனக்கு பிடிச்ச வாட்சை உன்னால வாங்க முடியாது. So it is very costly. You can't afford it அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த உடனே தினமும் அதை பார்த்துனா ஏக்கம் எனக்கு ஜாஸ்தியா போச்சு. ஸோ ஏதோ ஒன்றத்தை லூஸ் பண்ண மாதிரி, என்னது எல்லாமே கிடைக்குது ஆனா என்னங்க வாட்ச் வாங்க முடியல, என்ன உயிரோட இருந்தனா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அப்போ அந்த வாட்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னும் போது அதே வாட்ச் திடீர்னு ஒரு நாள் ஆஃபர்ல 50% 6,000க்கு வந்தது. 6,000 குடிச்சு வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் அதே 6,000 நீங்க இஎம்ஐல மாசம் 300 ரூபா கட்டினா நீங்க வாங்கிக்கலாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, அமேசான்ல ஒரு இது கொண்டு வரான். ஸோ மாசம் நீங்க பே லெட்டர் மூலமாக இஎம்ஐ கட்டி கொள்ளலாம். ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் வரும். இதே வாட்சை நீங்க 7,000க்கு இது பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ எனக்கு வேற யார்கிட்ட கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஊதாரித்தரம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அந்த ஒரு ஹாப்பினஸ் வேற எதுலையுமே கிடைக்காதுன்ற மாதிரி அந்த வாட்ச் உடனே போட்டுட்டு அந்த வாட்ச் கூட இப்போ அது கூட தான் வாழ்க்கையோட பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். பட் அது அந்த வாட்ச் வந்ததுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ கட்டத்துக்கு உண்டான சம்பாதியத்தை நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச ஒரு விஷயம் தான், முடியாத விஷயம் கிடையாது அது. பட் அதை நான் இவ்வளவு நாள் அது அவ்வளோ காஸ்ட்லி, என்னால முடியாது, அது எல்லாம் எனக்கு லைஃப்ல எதுவே கிடையாது. ஈவன் தோ இட்ஸ் ஆடம்பரமா கூட இருக்கட்டும்ங்க, பட் த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னால முடியாதுன்னு நான் நினைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிட்டு ஒரு இதுல என்ன நானே ஏமாத்திக்கிட்டு திடீர்னு ஒரு இடத்துல அது என்னங்க பெருசா முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போமே வெயிட் பண்ணப்போ எங்க இருந்து அது 50% ஆஃப் கிடைச்சு ஆஃப்ல இருந்து வாங்கி அந்த ஒரு கேட்டகரி வாட்சை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரைடா இருந்தது. ஓகேவா?
ஸோ இதுதான் மரத்தில் மறைந்தது மாமர யானை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாட்சை வாங்கவே முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். அடுத்து மரத்தால் மறைந்தது மாமர யானை. அதாவது என்னது, அந்த வேடன் கண்ணுக்கு எப்படி அந்த மரம் தெரியுதோ, வாட்ச் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் இருந்தாலும் முடியுங்க, இதுவே வாங்கிட்டேன், அடுத்து என்ன இருக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் மனசுக்கு தோணுச்சு. ஸோ வந்து இன்னைக்கு நீங்க நினைக்கும் போது என்னால இது முடியாது, என் வாழ்க்கையில் இது நடக்காது, எனக்கு இன்பமே வராது அப்படின்னு வந்து நம்ம யாராவது விஜய் சேதுபதி படம் ராம்போ மாதிரி, அதாவது விஜய் சேதுபதி படம் காதலும் கடந்து போகும், அது காத்து வாக்குல 4 காதல், அந்த படத்துல வர ராம்போ மாதிரி யோசிச்சீங்கன்னா கட்சி வரைக்கும் உங்களுக்கு சமந்தாவும் கிடைக்காது, நயன்தாராவும் கிடைக்காது. மேரி கிறிஸ்மஸ் படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி யோசிச்சீங்கன்னா கெட்ரினா கைஃபே உங்களுக்கு ஒய்ஃபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து மரத்தில் மறைந்தது மாமத யானையா இருக்க போறீங்களா, இல்ல மரத்தால் மறைத்தது மாமத யானையா மாற போறீங்களான்றத நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்க கோலுக்கு முன்னாடி நிறைய யானை நின்று மறைச்சிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தலையிலே தட்டி கொம்பு எடுத்து பிடிங்கி விட்டு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த மரத்தை நீங்க தொட்டீங்கன்னா தான் நீங்க ஜெயிச்சு கெத்தா நிக்க முடியும். ஸோ இந்த 2024ல நீங்க உங்களோட மரத்தை நோக்கி கரெக்டா ஓடி போய் அதை தொட்டுடுங்க. தொட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், திங்க பையா ஆணினமே உன்னை வணங்குமே, அவ்வளவுதான், நன்றி கடன் சொல்வதற்கே. ஸோ வந்து ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்கும் எவனையும் ஏமாத்தாதீங்க, உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஏன்னா நீ வில்லனா இல்ல நல்லவனான்றது உனக்கு உன்னால மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும். நீ எப்பேற்பட்ட ஃப்ராடுன்றது வேற எவனுக்கும் தெரியாது, உன்னை தவிர. அதனால அதை மட்டும் மறந்துடாத. உள்ளுக்குள்ள இருக்க மனசாட்சி நான் பார்த்துக்கினே இருக்கிறான், அவனுக்கு மட்டும் கொஞ்சம் உண்மையா இருக்க ட்ரை பண்ணு, மற்ற எவனையும் யோசிக்காத. ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது என்பதை ராசி பலன்களோடு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் பட்ட அம்மாமி கனவை தூக்கினுவா, கண்ணுல வெறிய ஊத்தினுவா, பல ஒதுக்கி விட்டவல்ல